everyone. So, பசங்களா நம்மளோட வேதாந்துல நிறைய தீமினல் கிளாஸஸ் போயிட்டே இருக்கு கரெக்ட்டுங்களா? ஸோ உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுக்கு செகண்ட் சாப்டராக இருக்கட்டும், தேர்ட் சாப்டராக இருக்கட்டும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி 11th கிளாஸஸ் வந்து ரெக்கார்டிங்கில் பார்க்க போகிறீங்க. ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கணும். எல்லா விஷயத்தையும் நான் அழகாக எழுதியிருக்கேன், பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ சே நான் எழுதுகிற பிடிஎஃப்ல இதான் பெட்டர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லுவேன். எந்த கிறுக்கலும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அழகான பிடிஎஃப் கிடைக்கும். அண்ட் பசங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட வேதாந்துல உங்களுக்காக வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே இருக்குது. யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, எப்பயுமே ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கரெக்டாக? ஸோ 12th ஃபவுண்டேஷன் 11th தான் இருக்குது. 12th வந்துட்டு 11th நிறையா விஷயங்கள் யூஸ் பண்ணுவீங்க. செகண்ட் வால்யூம் அப்படியே யூஸ் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் சாப்டர் பயங்கரமாக யூஸ் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அது எல்லாமே தீமினல் கிளாஸஸில் நான் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக வந்து பிளான் பண்ண போகிறோம். ஏன்னா நான் வந்து நிறைய டைம் பிளே கிளாஸஸில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அதை வந்துட்டு இன்னும் பெட்டராக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பசங்களா, உங்களோட போர்ஷன்ஸ் கம்ப்ளீஷனாக இருக்கட்டும். 11th முடிக்காமல் நம்ம 12th ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அண்ட் 11th முடிச்சுட்டு தான் நம்ம 12th ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னு இந்த வருஷம் 2 மீடியமுக்கும் நம்ம நடத்துகிறோம். ஸோ எல்லாமே வீக்லி டெஸ்ட் இருக்க போது, பிடிஎஃப்ஸ் இருக்க போது. பசங்களா, நீங்கள் வந்துட்டு நம்மளோட 11th 12th தீமினல்ல எங்கள் கூட சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் ஃப்ரீ ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு சொன்ன மாதிரி லைவ் கிளாஸஸும் இருக்குது, போன வருஷத்தோட ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்குது. இந்த வருஷத்தோட லைவ் கிளாஸஸும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெக்கார்டரில் உங்களுக்கு வந்து ஜாயின் ஆயிரும். அண்ட் பை த வே, உங்களுக்கு 600 out of 600 எடுக்கிறதுக்கு 12th எவ்வளோ பாசிபிலிட்டிஸோ, 200 கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸோ, அது எல்லா விஷயத்தையும் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி சமமாக கொடுப்பேன். அண்ட் இதில் எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. ஸோ பேசிக்கலி மேக்ஸ், சிஎஸ் ரெண்டுமே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்ன்ற 2 சப்ஜெக்ட்ஸுக்குமே. ஸோ பசங்களா, ஐ விஷ் நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அண்ட் இப்போ ஃபாலோஅப்டாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட போகிறேன். இந்த வீடியோவில் வர எல்லா கான்செப்டையும் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்ஸாக நீங்கள் எனக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு மாடலுக்கு ஒரு சம்மனை எடுத்து நீங்களா சம்ஸை வாலண்டியராக எடுத்து சம்ஸை வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு யார் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் ரெகுலராக ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக போடணும். நாம் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.11 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹேவ் இது வரைக்கும் பார்த்த எல்லா எக்ஸசைஸும் நம்ம சூப்பராக பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இதோட பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு நோட் செக்ஷன், அதாவது டவுன்லோட் பிடிஎஃப்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? ஃபைன். ஸோ இதுக்கு முன்னாடி சில ப்ராப்பர்ட்டிஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. யூ ஆர் டாக்கிங் அபவுட் எக்ஸ்போனன்ட்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? பேஸ்ன்னு ஒருத்தர் இருப்பான், பவர்னு ஒருத்தங்க இருப்பான், ரெண்டுமே. ஓகே. ஸோ இந்த பவர் எப்பெல்லாம் 0, அதோட ஆன்சர் 1. whenever your power is 0, your answer final answer is 1. anything to power 0, it is 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ எப்பெல்லாம் இவங்க நெகட்டிவ்ல இருக்காங்க, greater than 0, which means it is some natural number. இப்போ நெகட்டிவ்ல இருக்காங்க அப்படின்னா it is like some, இந்த மாதிரி ஒரு நம்பரா இருக்குன்னா என்ன பண்ணலாம்? 1/a/n. இந்த மாதிரி பாசிட்டிவ்க்கு நீங்கள் அந்த டிவிஷனில் கொண்டு வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். 2 பேர்த்தோட ஆன்சரும் சேம். ஓகே. அண்ட் ஃபர்தர் மோர் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பேர்த்துக்கும் ஒரே பேஸ், பவர்ஸ் 2 பேரும் டிஃப்ரெண்ட். when they are multiplication, you can add them. இதுவே 2 பேரும் சேம் பேஸ், ஸோ 2 பேரும் டிவைட்ல இருக்குன்னா you can subtract them. ஒருத்தருக்கு ஒரு பவர் இல்லாமல் 2 பவர்ஸ் இருக்காங்க. ஸோ வாட் யூ வில் டூ? இட்ஸ் லைக் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் திஸ் 2 பவர்ஸ். அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சால் போதும், இந்த எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். கேன் வி டூ இட், ராமா? எஸ். see this, simplify x power 1/2 y power -3 the whole power 1/2. சரிங்களா? இவங்களை சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொன்னேன்? பவருக்கு பவர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்காங்கன்னா தனித்தனி பவர்ஸ் எடுத்துக்கலாம். அடிஷன் சப்ராக்ஷனுக்கு தனித்தனி பவர்ஸ் இல்லை, பட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு தனித்தனி பவர்ஸ் எடுத்துக்கலாம். யூ கேன் டேக் இண்டிவிஜுவல் பவர். ஸோ எக்ஸ் பார் 1/2 தி ஹோல் பார் 1/2. நெக்ஸ்ட் அதே மாதிரி y பார் -3 இன்டூ ஹோல் பார் 1/2. ஓகேங்களா? ஸோ ஹவு டு யூ சிம்பிளிஃபை திஸ்? பவர்னா 2 பேரும் மல்டிபிள் ஆயிப்பாங்க. இவங்க
y power minus 3/2. So how would you write it? You can write like this, x power 1/4 whole divide. This is negative lekkala. So change into positive. அவ்வளவுதான்டா பசங்க. So this is your answer. இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. So this is your final answer. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? See the second one. Simplify square root of x square minus 10x plus 25. Okay. இதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதலாம்? பவரில் இந்த மாதிரி எழுதலாம். ஹோல் பார் 1/2. ஸோ ஸ்கொயர் ரூட்டுங்கிறது 1/2. ஓகே, நெக்ஸ்ட் டாமா, how could you write this? இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர், இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர், ரெண்டு பேருமே ஸ்கொயர் நம்பர் தான். அப்போ நடுவில் இருக்கிறது 2abயா? a ஸ்கொயர் b ஸ்கொயர் இருக்கு. அப்போ நடுவில் இருக்கிறது 2abயான்னு செக் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 5 இன்ட்டு 2 10x கரெக்டாக தான் இருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? யூ கேன் ரைட் லைக் எக்ஸ் மைனஸ் 5b ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலி இங்கே என்ன பிரச்சனைனா, எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயருக்கும் இதே சம் தான் வரும், 5 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னாலும் இதே ப்ராடக்ட் தானே வரும். ஸோ அது நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ இது வந்துட்டு எக்ஸ் மைனஸ் 5ஆ 5 மைனஸ் எக்ஸான்னு நம்மளுக்கு ஐடியா கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்க, மாட் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குன்ற இடத்துல யூ புட் மாட் ஹோல் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர். சரியாடாமா? இப்போ என்ன ஆகும், இந்த when you have same base and ரெண்டு பவர்ஸ்னா பவர்ஸ் ரெண்டு பேரும் மல்டிப்ளை ஆயிப்பாங்க. ஸோ 2 into 1/2. 2 cancel. So what is your answer? Your answer is mod x minus 5. உங்களோட ஆன்சர் என்னடாமா? mod x minus 5. Next, rationalize the denominator of root 5 divided by root 6 plus root 2. இது எப்படி பண்ணலாம்? Think in this manner. ரேஷனலைஸ், ஏன்னா ஏன் ரேஷனலைஸ் சொல்றாங்கன்னா, ஒரு இரேஷனல் நம்பர் டினாமினேட்டர்ல வரக்கூடாது. ஓகேங்களா? அப்படி வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டேக் கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். என்னடா பசங்களா? யூ ஹாவ் டு டேக் கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன். கான்ஜுகேட்னா என்னது? இவங்களோட ஆப்போசிட் சைனால மல்டிபிள் பண்ணும். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் root 5 divided by root 6 plus root 2 we have to multiple and divide by root 6 minus root 2 whole divided by root 6 minus root 2. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுண்டாமா, when you just cancel it away, இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணுறது a plus b a minus b ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் இட் ராமா. அதை யூஸ் பண்ணிங்கனால என்ன கிடைக்கும்? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஸோ திஸ் root 6 the whole square plus minus a square minus b square ல root 2 the whole square. மேலே ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா root 5 into root 6 minus root 2. ஸோ இப்போ ரூட் லைக் ரூட்னா என்னது மாதிரி, இதுக்கு வந்து which is like 5 power 1/2. இது 6 power 1/2 and இது வந்து 2 power 1/2. கரெக்டுங்களா? இது என்னது? 6 power 1/2 the whole square and this is 2 power 1/2 the whole 2. ஸோ அப்படி இருந்தால் நான் என்ன சொன்னேன், பவர்ஸ் வந்து கேன்சல் ஆயிப்பாங்க. ஸோ 6 minus 2 it is 4. மேலே what you can do it, இப்போ 5 power 1/2 இருந்துட்டு போட்டோம். இந்த 6 நீங்கள் என்ன பிரிச்சுக்கலாம்? 6 நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம்? 6 வந்து 2 3s are அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 1/2 minus 2 power 1/2. கீழே வந்து நம்மளுக்கு 4 இருக்கு. ரைட்டாடா பசங்களா? எஸ், கீழே நம்மளுக்கு 4 இருக்கு. வாட் எவர். இப்போ இந்த ஸ்டெப்ல சின்ன சிம்பிளிஃபிகேஷன்.
இப்போ நான் என்ன சொன்னேன், தனித்தனி பவர்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். மல்டிப்ளிகேஷன்ற பட்சத்தில் தனித்தனி பவர்ஸாக எடுத்துக்கலாம். which means 5 power 1 by 2 and this is 2 power 1 by 2, 3 power 1 by 2 and 2 power 1 by 2 whole divided by நீங்கள் என்ன பண்ணுற 4. Now you can see something that is 2 power 1 by 2, 2 power 1 by 2 ரெண்டு டேர்ம்லையுமே இருக்காங்க. ஸோ யூ கேன் டேக் இட் அவுட் சைட். அதை நீங்கள் வெளியே எடுக்க முடியும். வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி 5 power 1 by 2 இருக்குது. அது போக 2 power 1 by 2 நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா 3 power 1 by 2 minus 1 ஹோல் டிவைடில் இந்த 4 நான் என்ன பண்ணுறேன்னா 2 பவர்ஸில் எழுதுறேன். 4 எப்படி 2 பவர்ஸில் எழுதலாம்? இட் இஸ் 2 ஸ்கொயர். ஸோ யூ கேன் நோட்டிஸ் சம்திங். இவனும் ஒரே பேஸ். when they two have same base, ஒரே பேஸில் இருக்காங்களா, அப்போ என்ன பண்ணிக்கலாம்? பவர்ஸை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 2லேருந்து ஹாஃப் சப்ராக்ட் பண்ணாலும் சரி, ஹாஃப்லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணாலும் சரி, பெருசுலேருந்து சின்னது சப்ராக்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ இப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். வாட் வில் பி யுவர் ஆன்சர்? 5 power 1 by 2, 3 power 1 by 2 minus 1 whole divided by கீழே ரேஷனலைஸ் தானே பண்ணணும். ஓகே, அப்போ நீங்கள் அதை கேன்சல் பண்ணக்கூடாது பசங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா ரேஷனலைஸ் ஆகாது, மறுபடியும் ரூட்டில் வந்துடும். நம்மளுக்கு ரூட்டில் வேண்டாம். ஸோ யூ பெட்டர் கீப் திஸ் இஸ் ஆன்சர் 4. அது பெட்டர் 4னே வச்சுக்கோங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் √10, 5 2s are 10. ஸோ 10க்கு √10 போட்டுக்கலாம். √10 into √3 minus 1 divided by 4. Okay, Vadama, that's it. Okay. Next sum. Find the square root of 7 minus 4 √3. Okay, this is a very big question. So, இதுக்கு நீங்க square root எடுக்கணும். அதாவது a plus a minus ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு ரூட் எடுக்கணும். 7 minus 4 √3 நான் என்ன எடுத்துக்கேன்னா இதோட ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் வருவாங்க. a plus b √3ங்கிற ஃபார்மேட்டில் தான் வருவாங்க. ஓகே, ஸோ தட் அப்போ தான் எனக்கு கம்பைன் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த √3 கம்பைன் பண்ண அப்போ தான் ஈஸியாக இருக்கும். வி டேக் இட் லைக் திஸ். இல்லைன்னா நம்மளுக்கு தப்புன்னு வந்துட்டு போகுது, நோ ப்ராப்ளம். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுங்க. ஸோ டூ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணால் என்ன கிடைக்கும்டாமா? இங்கே நீங்கள் 7 minus 4 √3 the whole power 1 by 2 அதுக்கு நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க. இது யாருக்கு ஈக்குவல்? a plus b √3 the whole ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ வாட் ஹேப்பன்றாமா? இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல். which means 7 minus 4 √3 is equal to இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் கிடைக்கும். அண்ட் இவங்களை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் b ஸ்கொயர். தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம் b ஸ்கொயர் அண்ட் √3 ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட். ஸோ 7 minus 4 √3 is equal to a ஸ்கொயர் ப்ளஸ் 3b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab √3. ஓகே வாடாம்மா? எஸ். வாட் யூ ஹேவ்? உங்ககிட்ட என்ன இருக்கு? இப்போ கம்பைன் பண்ணுங்க. கம்பைன் பண்ணா என்னடாம்மா? இதுவும் இதுவும் ஈக்குவல். √3 இந்த ஒரு டேர்ம் தானே இருக்கு. அப்போ 2ab is equal to -4 and a square plus 3b square is equal to 7. இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு we have to find a and b. ஓகே வாடாப்பா? இந்த ரெண்டு பேர்த்த வச்சுக்கிட்டு we have to find a and b. What is your a and what is your b அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ab is equal to என்ன வரப்போகுது? -2. ஸோ b is equal to -2 by a. ஒரு வேரியபிளாக மாற்றிக்கலாம். ஸோ தட் நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் ப்ளஸ்
3 into b square க்கு பதிலா 4 by a square which is equal to 7. Correct? So now you substitute LCM எடுத்தீங்கன்னா a power 4 plus 12 a square is equal to 7. When you take to that side, a power 4 plus minus 7a square plus 12 is equal to 0. இது ஒரு quadratic equation அடாமா. quadratic equation எப்படி கண்டுபிடிப்பீங்க? 3 terms இருந்தாலே quadratic equation தான். இவனோட ஸ்கொயர் தான் இவன்றப்போ you will have extra. So இது ஒரு quadratic equation ஃபார்ம் பண்ணுவாங்க. So we have to solve this. a power 4 minus 7a square plus 12 is equal to 0. So 12 எப்படி எழுதுவீங்க? 12 வந்து 4 3s ஆன்னு எழுதலாம். So that உங்களுக்கு 7 கிடைப்பாங்க. ஓகேவாடாமா? ஸோ அப்போ உங்களோட a ஸ்கொயரோட வேல்யூ என்னது? a ஸ்கொயர் வேல்யூ 4ன்னு ஒன்று இருக்கு அண்ட் a ஸ்கொயர் வேல்யூ 3ன்னு ஒன்று இருக்கு. ரைட்? ஓகே. இப்போ you have to now you have to find b. ஸோ இதில் எதுக்கு இப்போ b இங்கே a ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? your a will be plus or minus 2. But your a will be plus or minus root 3. ஆனால் நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நம்ம எடுத்துக்கிட்ட இந்த a and b இருக்குல்ல, your a and b are rational number. It should not be an irrational number. a and b are rational number தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ ஏக்கு root 3 வர வாய்ப்பு இருக்கா? No, this is not possible because it is not a rational number, it is an irrational number. But இது ஒரு rational number. So plus or minus 2ன்னு ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு. Done. இப்போ we have to check for b. So b எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களோட b யாருக்கு equal? b is equal to minus 2 by a. b is equal to minus 2 by a. First a வந்துட்டு 2னா என்னது வரும்? b is equal to minus 2 by 2 which is minus 1. Next a is equal to minus 2ன்னு போட்டிங்கன்னா b is equal to minus 2 by minus 2 which is plus 1. Okay, fine. Done. இதெல்லாம் தாண்டி இன்னொரு இன்இக்வாலிட்டி இருக்கு. We have already considered. சரியா? Fine. இதெல்லாமே இருக்கு. இப்போதைக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. We know that square root of 7 minus 4 root 3 should be greater than 0. இது greater than 0 விட அதிகமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களோட a plus b root 3 வந்து greater than 0வா வரணும். யாருக்கு வருதுன்னு செக் பண்ணுவோமா? ஸோ ஏக்கு நீங்கள் when you put 2, ஏக்கு 2 போட்டிங்க, பிக்கு minus 1 போட்டிங்கன்னா 2 minus root 3 will be greater than 0. ஏன்னா root 3 ஓட வேல்யூ 1.7 root 3 தான். ஸோ 2 ஓட கம்மி தான். இதுவே a வந்து minus 2 and b is equal to 1னா minus 2 plus root 3 which is a negative value. Assertion is a negative value. அப்போ எது கரெக்டான சொல்யூஷன்? So the square root value is 2 minus root 3. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஏன்னா ஆல்ரெடி சில எக்ஸ்பிரஷன்ஸ்ல we have seen this. நம்ம பார்த்துருக்கோம். am I right பசங்களா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போலாமா? simplify 125 the whole part 2 by 3. இதை நம்ம simplify பண்ணணும். சரி, how do we simplify this? Right, it is of power 3. 3ல இருக்காங்களா? கீழே வந்து 3ல இருக்காங்க. ஸோ அப்போ இந்த 125 3ல யோசிச்சு பாருங்க. யாரை கியூப் பண்ணா 125 கிடைப்பாங்க? 5 cube. It is 125. ஒரே நம்பர் ரெண்டு பவர். ரெண்டு பவர்ஸ்னா நீங்க என்ன பண்ணலாம்? You can multiple that two numbers. Yes. So what happened, Rama? And the 3u cancel ஆயிருவாங்க. So you will have 5 square as your answer, which is 25. Next 16 part. So 16 வந்து 4 square னு எழுதலாம்.
இல்லைன்னா 2 பவர்லேயே வச்சு எழுதலாம். யாரை வச்சு எழுதணும் அப்படின்றது உங்களோட டவுட். ஓகேவா? யாரை வச்சு எழுதுவீங்க? இங்கே யாரில் முடிஞ்சிருக்காங்களோ 4. ஸோ யாருக்கு பவர் 4 போட்டால் 16 கிடைக்கும்? ஸோ யூ கேன் திங்க் லைக் தட். ஸோ 2 பவருக்கு 4 போட்டால் 16 கிடைக்கும். ஸோ அதை 2 பவர் 4 எழுதிக்கலாம். -3/4. when you have powers, உங்களுக்கு பவர்ஸ் இருக்குன்றப்போ அந்த பவர் வந்து நம்மளுக்கு மல்டிப்ளைல வருவாங்க. ஸோ இந்த 4ம் 4ம் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ யூ வில் ஹாவ் 2 raised to power -3. ஸோ இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? டிவைடில் கொண்டு வரணும். 1/2 cube. 1/2 cubeோட ஆன்சர் வந்து 1/8. ஸோ your answer is 1/8. Next, -1000 power -2/3. How do you do it? -1000 அப்படியே வச்சுக்கோங்க. யாரை கியூப் பண்ணா -1000 கிடைப்பாங்க? -10 கியூப் பண்ணா -10 நீங்க கியூப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். you will get -1000. 2 பவர் இருக்கு. 2 பவர்ஸ் இருக்குன்னா you just cancel them. 3 into 2 பேரும் மல்டிப்ளை ஆயிப்பாங்க. ஸோ மல்டிபிள் ஆகுதுன்னா இது 3யும் 3யும் கேன்சல். -2 மட்டும் இருக்கும். -10 power -2. ஸோ இட்ஸ் இஸ் நத்திங் பட் 1/-10 power ஸ்கொயர். பவர் மைனஸ்ல போகணும்னா டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு கொண்டு வாங்க. அவ்வளோதான். ஓகே. 10 ஸ்கொயர். ஸோ வாட் வில் ஹாவ் 10 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 100 கிடைப்பாங்க. ஸோ 1/100 இஸ் யுவர் ஆன்சர். ரைட் ராமா? இது உங்களோட ஆன்சரா இருக்கும். 1/100 நம்மளோட ஆன்சரா இருப்பாங்க. எஸ், யா. நெக்ஸ்ட் போலாம். 3 power -60 whole power 1/3. So how do you write it? ஆல்ரெடி 3ல இருக்காங்க. ஸோ இந்த 6 லைக் அப்போ 2 பவர்ஸே மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 3 power -6 into 1/3. So you can cancel it them. It is 2 times. So 3 power -2. You can write like 1/3 square, which is nothing but 1/9. Yes, we have to simplify this. ஒரு விஷயம் நல்லா பாருங்க. இதோட பேஸும் சரி, இதோட பேஸும் சரி சேம். 2 பேரும் பேஸும் சரின்னு சொல்லிட்டு பவர்ஸை சப்ராக்ட் பண்ணாலும் சரி. இல்லை, ஃபர்ஸ்ட் நான் அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் பவர்ஸை டச் பண்ணிக்கிறனாலும் ஓகே. இட் இஸ் ஃபேர் இனஃப். யூ கேன் டூ திஸ். சரியாடாமா? ஸோ மேம் எதுக்கு மேம் லைக் 2 பேர்த்துக்கும் ஒரே நம்பர். இட் இஸ் ஆல் ஒரே நம்பர். சரிங்களா? இப்போ இந்த ஒரே நம்பர்னா என்ன பண்ணலாம்? 27 power 2/3. கீழே பின்னாடி இருக்கிற நம்பரையும் 2 பேரையும் சப்ராக்ட் பண்ணணும். எஸ், 2 நம்பர்ஸையும் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு சப்ராக்ட் இட், which implies this plus, right? So 27 -2/3 plus 1/3. 2 பேருக்கு டினாமினேட்டர் 1. ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா -1/3ன்னு வரும். ஸோ 27 power -1/3. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிப்போம். இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? 3 cube அப்படின்னு எழுதிக்கலாமா? -1/3. ஒரே நம்பருக்கு 2 பேஸ்னா மல்டிபிள் இட். 3 into -1/3. So cancel them. So 3 power -1, which is 1/3 தான் correct answer. கேடப்பா 1/3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் போலாமா? evaluate. We have to evaluate this. கொஞ்சமா கொண்டு வாங்க. ஓகே, இட் இஸ் வெரி மைன்யூட்டா பண்ணணும். சரியாடாமா? ஃபர்ஸ்ட் 256 இங்க 2 இருக்கு. 2 இருக்குன்னா என்னது? யாரோட ஸ்கொயர்? 256 யாரோட ஸ்கொயர்? ஐ திங்க் 256 இஸ் 16 ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் உங்களை எப்படி எழுதுவீங்க? 16 ஸ்கொயர் ஹோல் பார் -1/2, அதுக்கப்புறம் ஒரு பிராக்கெட் -1/4, அதுக்கப்புறம் ஒரு பிராக்கெட் 3. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது 16, இதுவும் பவர் இதுவும் பவர், 2 பேர்த்த மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஸோ 16 பார் 2 into -1/2. You can get cancel it.
So it is 16 power minus 1. Again, minus into minus, it is plus. So 16 power minus 1 into minus 1 by 4 into 3. Overall multiple பண்ணிக்கோங்க. So you will have 16 power 3 by 4. கரெக்டா? 16 power 3 by 4 னு உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். Now how will you change them? 16 power 3 by 4. So 4ல முடியணும். So எப்போ போட்டா 4 கிடைக்கும்? 2 power 4 போட்டா தான் 4ல முடியும். So that நீங்க ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம்ல. So this 2 power 4 into 3 by 4. 4 and 4 get cancelled away. So you have 2 cube. 2 cube ஓட value 8 Rama. So answer என்ன? 8 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? Yes. So next sum, x power 1 by 2 plus x power minus 1 by 2 the whole square is equal to 9 by 2. Find the value of x power 1 by 2 minus x power minus 1 by 2. Okay then. First of all, just notice something. இது யாருடாமா? root x. இது யாரு? மைனஸ்னா என்னது? 1 by root x. இதுதான் இதோட ஸ்கொயர் என்னது? 9 by 2. ஓகே, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? இது ஈஸியான சம் தான். ஸோ யூ ஜஸ்ட் ஸ்கொயர் ஆன் போத் சைட். ஸோ இப்போ இதுக்கு a plus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 1 by root x தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into root x into 1 by root x which is equal to 9 by 2. இதோட வேல்யூ வந்து x, இதோட வேல்யூ வந்து 1 by x which is equal to 9 by 2 minus 2. இங்க இருக்க 2 இங்க போனா minus 2. LCM எடுத்தீங்கன்னா 5 by 2. ஓகேங்களா? x plus 1 by x வந்து நமக்கு 5 by 2. இப்போ நம்ம கிட்ட கேட்டிருக்கு என்னது? they asked this value. இதை ஸ்ட்ரெயிட்டா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரூட் எக்ஸ் மைனஸ் 1 பை ரூட் எக்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஸ்ட்ரெயிட்டா கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்ணுவோம்? அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டு தான் அப்ளை பண்ணுவோம். இதோட ஃபார்முலா என்னது? ரூட் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 by root x the whole square minus 2 into root x into 1 by root x. இது வந்து cancel. This is nothing but this is what? X plus 1 by x minus 2. இதோட வேல்யூ என்னடாமா? 5 by 2 வா? So 5 by 2 minus 2. முன்னாடி சம்ல பார்த்தோம். முன்னாடி ஸ்டெப்ல தான் எழுதணும். 5 by 2. So 5 by 2 minus 2. It is 1 by 2. இது 1 by 2. But they ask the square root. இதுக்கு square root எடுத்தீங்கன்னா அப்போ என்ன கிடைக்கும்? root x minus 1 by root x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா plus or minus 1 by root. Where x is greater than 1 ன்னு சொல்லிட்டாங்க. For x greater than 1 it is always positive. So for 1 by root 2. ஓகேங்களா? xக்கு அப்போ நீங்க so that you can't substitute a minimum value. அவ்வளோதான்டா பசங்க. Then next போலாமா? Simplify and hence find the value of n. 3 power 2n and yes, we have to find this. Correct? Simplify and hence find this. How do we find it? எல்லாமே 3 இருக்காங்க. So இதை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். 3 power 2n. Next
9 square. Next 3 power minus n whole power 3 power 3n. இது வந்துட்டு 27. எல்லாமே 3ல இருக்கு. ஸோ சேஞ்ச் எவ்ரிதிங் இன்டு 3 டாமா. சரிங்களா? ஸோ இதுவும் இதையும் 3க்கு மாத்துறோம். ஓகே. So 3 power 2n, and how do you write this? 3 square, the whole square. Next 3 power minus n whole divided by 3 power 3n, which is equal to 3 power cube. So இப்போ ரெண்டு பேஸ் ரெண்டு பவர்னா மல்டிபிள் பண்ணிப்போமா? 3 power 2n, 3 power 4, 3 power minus n whole divided by 3 power 3n, which is equal to 3 cube. ஸோ இந்த ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதுறது? ஜஸ்ட் லிசன் ஹியர். இவங்க எல்லாருமே பேஸ் எல்லாமே சேம். பேஸ் சேம்னா மல்டிப்ளிகேஷன்னா என்ன ஆகும்? ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 2n + 4 minus n. ஸோ ஆட் பண்ற நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணா இட் இஸ் மைனஸ். ஓகேவா? 3 power 3n is equal to 3 power 3. ஓகே. இப்போ ஒரு 2nல ஒரு n போச்சுன்னா ஒரே ஒரு n. ஸோ n + 4. So 3 power n plus 4 whole divided by 3 power 3n, which is equal to 3 cube. Again, base ஒரே மாதிரி இருந்தா power subtract ஆயிக்குமா divide பண்ணா? So 3 power n plus 4 minus 3n. So which is 3 power 4 minus 2n is equal to 3 power 3. ரெண்டு பேருமே 3 powers தான் இருக்காங்க. அப்ப இவனும் சேம் அப்படின்னு அர்த்தம். So 4 minus 2n. 4 minus 2n is equal to 3. அப்போ இது இந்த சைடு வரும், இது இந்த சைடு வரும். 4 minus 3 is equal to 2n, which is 1. So அப்போ n ஓட வேல்யூ என்னது? 1/2. என்னோட வேல்யூ என்னடா பசங்களா? 1/2. So this is our final answer. So I hope you get it. Yes. Next போலாமாடாமா? Find the radius of the spherical tank whose volume is 32 pi by 3 units. The radius of the spherical tank whose volume. Spherical tank volume formula என்னடாமா? 4 by 3 pi r cube. இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. So 4 by 3 pi r cube is equal to 32 pi divided by 3. So இந்த பையும் கேன்சல் ஆயிரும். இந்த 3யும் கேன்சல். இவனையும் கேன்சல் பண்ணினா 8 கிடைக்கும். r cube is equal to 8. யாரை கியூப் பண்ணா 8 கிடைப்பாங்க? r ஓட வேல்யூ 2வா இருந்தால். r ஓட வேல்யூ என்னது? 2 units. Because it is 2 cubes, so அப்ப r வந்து 2. அவ்வளவுதான். Simplify the rationalize பண்ணும். என்ன பண்ணும்? 7 plus root 6 whole divided by 3 minus root 2 into 3 plus root 2 and 3 plus root 2. So the diagram equal. So when you multiply it, it is a minus b and this is a plus b. So a square minus b square 3 square பண்ணும் and root 2 square பண்ணும். Next இவங்கள multiple பண்ணுவீங்க. 7 3s are 20 plus 7 root 2. Next 6 இதை multiple பண்ணீங்கன்னா plus 3 root 6 and இவங்க ரெண்டு பேரையும் multiple பண்ணீங்கன்னா ரெண்டு பேருமே ரூட் தான். அதாவது root 6 into root 2 ரெண்டு பேருமே ரூட் அப்படின்னா நீங்க உள்ள ஒட்டுக்கா multiple பண்ணிக்கலாம். சரிங்களா? So which is nothing but 21 plus 7 root 2 plus 3 root 6 plus root 12 whole divided by 3 minus 2, which is 1. I think this is your answer.
3 square, it is 9. So 9 minus 2, which is 7. So 21 plus 7 root 2 plus 3 root 6 plus root 12 whole divided by 7. Idama final answer. So we have to do the sum 1 by 3 minus root a minus என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இவனை கண்டுபிடிங்க. 1 by 3 minus root 8. So 3 plus root 8 கூடயும் 3 plus root 8 கூடயும் மல்டிபிள் பண்ணீங்க. என்ன கிடைக்கும்? 3 plus root 8 whole divided by 3 square minus root 8 the whole square. A plus b, a minus b ஃபார்மேட்ல இருக்காங்க. ஸோ மல்டிபிள் பண்ணா 3 plus root 8 whole divided by 9 minus 8, which is 3 plus root 8. Okay, next one. 1 divided by root 8 minus root 7. So the root 8 plus root 7 கூட multiple பண்ணும். மேல இருக்கிறது வந்து straight multiplication. கீழே என்னடாமா? கீழே பார்த்தீங்கன்னா root 8 the whole square minus root 7 the whole square, which is nothing but root 8 plus root 7 whole divided by 8 minus 7. So root 8 plus root 7. கிடைக்குமா? Yes, obviously. Next, this one. 1 divided by root 7 minus root 6 into root 7 plus root 6 whole divided by root 7 plus root 6, which is equal to root 7 plus root 6 whole divided by உங்களை a square minus b square formula போடலாம். போட்டிங்கன்னா root 7 the whole square minus root 6 the whole square. இது யாருக்கு equal? root 7 plus root 6 divided by 7 minus 6. அதாவது root 7 plus root 6க்கு equal. Next, same. So same problem தான் வருது. 1 by root 6 minus root 5. So root 6 plus root 5 ஆல multiple பண்ணுவீங்க, which is equal to root 6 plus root 5 whole divided by 6 square minus root 5 the whole square, which is equal to root 6 plus root 5 divided by 6 minus 5, which is root 6 plus root 5. இவங்களுக்கு equal. Okay? Yes. Find line the term. 1 by root 5 minus 2. Root 5 plus 2 divided by root 5 plus 2. இது யாருக்கு equal? root 5 plus 2 divided by root 5 the whole square minus 2 the whole square, which is root 5 plus 2 divided by 5 minus 4. So இப்போ root 5 plus 2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, இப்போ ஒவ்வொரு டேர்ம் நான் வந்து நம்மளோட கொஸ்டின் எழுதிக்கிறேன். திஸ் இஸ் ஆர் கொஸ்டின். கொடுத்துருக்க கொஸ்டின் யாருக்கு ஈக்குவல்? இது யாருக்கு ஈக்குவல்னு பார்த்தோம்? 3 plus root 8க்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கு? மைனஸ் சைன் போட்டிருக்கு. அடுத்த டேர்ம் யாருக்கு ஈக்குவலாக வந்தது? root 8 plus root 7க்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் பிளஸ் போட்டிருக்கு. அடுத்த டேர்ம் root 7 plus root 6க்கு ஈக்குவல். இது மைனஸ் போட்டிருக்கு. root 6 plus root 5க்கு equal. And what about this one? root 5 plus 2க்கு equal. Okay, இப்போ பாருங்க. Split this denominator. Minus root 8 minus root 7 plus root 7 plus root 6 minus root 6 minus root 5 plus root 5 plus 2. எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இவன் cancel, இவன் cancel, இதுவும் cancel, இதுவும் cancel. Overall, you have 3 plus 2, which is 5 is your answer. Okay, next sum, if x is equal to root 2 plus root 3, find. We have to find this. Okay, இதை first பொறுமையா பண்ணுவோம். x square plus 1 divided by x square minus 2. So square பதிலா போடலாமா?
root 2 plus root 3 the whole square plus 1 whole divided by root 2 plus root 3 the whole square minus 2. Whole square formula என்னது a square. அப்போ root 2 the whole square plus root 3 the whole square plus 2 into root 2 root 3. root 2 root 3 multiple பண்ணா root 6 க்கு equal plus 1. Same process. Plus 2 root 6 minus 2. இப்போ ஆன்சர் எழுதலாமா? what is this answer? இது வந்து 2 and 3 plus 2 root 6 plus 1 whole divided by 2 plus 3 plus 2 root 6 minus 2. So 2 plus 3 5, 5 plus 1 6. So 6 plus 2 root 6. And இது 5, 5ல 2 போச்சுனா 3. So 3 plus 2 root 6. You have to find the answer, right? So simplified answer வேணும்னா நம்ம என்ன பண்ணனும்னா நாம rationalize பண்ணனும். You have to do the rationalization. எப்படி rationalize பண்ணுவோம்? யாடா பசங்க? One sec. 3 minus 2 root 6 divided by 3 minus 2 root 6 ஆல multiple பண்ணும். மேல multiple பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 16 and plus 6 root 6 minus 12 root 6 and minus into minus plus plus minus 2 2s are 4 and root 6 into root 6. What is it? Root 6 into root 6, it is plus root 6. ஏன்னா root 6 என்னது 6 power 1 by 2 6 power 1 by 2 base ஒண்ணுனா powers add ஆயிப்பாங்க 1 by 2 plus 1 by 2 it is 1. so அதனால தான் 6 ன்னு போடுறோம். சரிடாமா? whole divided இது என்ன பண்ணுவோம்? a square minus b square. so தனித்தனி ஸ்கொயர் எடுத்துக்கலாம். you can take separate squares. so you can write your answer here. so இவங்க 24 18ல 24 போச்சுனா ரிமைண்டர் பாத்தீங்கன்னா you will have 6. so minus 6 and இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணீங்கன்னா minus 6 root 6 whole divided by இது என்னடாமா 9 and இது 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 and root 6 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 6 கிடைக்கும். ல 90 போச்சுன்னா minus 15. so minus காமனா எடுத்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 6 காமனா எடுத்தீங்கன்னா root 6 plus 1 divided by 15. so I think you can cancel it by 3 tables. this is 2 times and this is 5 times. so it is 2 into root 6 plus 1 divided by 5. this is your overall answer. okay vadama? yes. so that's it. this sums ends here. நாம இப்ப வந்து exercise 2.12 which is the last exercise of this chapter. find the logarithm of 1728 to the base of. okay, logarithmக்கு first நான் உங்களுக்கு ஒரு explanation கொடுத்துறேன். logம் exponentialம் ஒண்ணுதான். exponentialனா powers. so இப்போ a power c is equal to இதுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல b ன்னு. இதுதான்டாமா இந்த பவர்ஸ் தான் நம்ம லாக்ல காட்ட போறோம். பவர்ஸ் லாக்ல காட்டல, பவர்ஸ் தான் லாக்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஓகே, நத்திங் பட் அதாவது லாக் பி அந்த ஆன்சர் லாக் பி ஆன்சருக்கு லாக் அப்ளை பண்ணா அந்த பவர் நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும். பவர் என்னது? சி. பட் எல்லாத்துக்குமே வரல, யாருக்கு பவர் போட்டிருந்தா ஸோ யாரோட பவரோட ஆன்சரா, ஸோ யாரு அதுதான் பேஸ். ஸோ ஏக்கு நான் பவர் சின்னு போட்டா பி ஆன்சர்.
ஸோ இப்போ ஏக்கு யாரை பவராக போட்டால் பி ஆன்சராக வரும்னு சொல்கிறது தான் லாக். லாக் வில் ப்ரொடியூஸ் பவர்ஸ் அஸ் அன் ஆன்சர்ஸ். பவரை ஆன்சராக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க, இந்த ஏவும் பியும் எப்பயுமே ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஏ ஷுட் நாட் பி ஜீரோ அண்ட் பி ஷுட் நாட் பி ஜீரோ. சரிங்களா? ஸோ தட் இஸ் லைக் அண்ட் எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக் 1 வந்து எப்பயுமே ஜீரோ தான். லாக் 1 எப்பயுமே ஜீரோ தான். சரிங்களா? மற்றதெல்லாம் போக போக நம்ம பார்த்துக்கலாம். வாட் எவர் த ப்ராப்பர்ட்டிஸ் கம்ஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் த கொஷின்ஸ். ரைட்டா பசங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? Find the logarithm of 1728 to the base 2 root 3. அதுக்கு நம்ம explain பண்ணோம். Logarithm of 1728 to the base 2 power root 3. எப்படி expand பண்ணலாம்? Log of 1728 base பார்த்தீங்கன்னா 2 raised to power 3 என்னன்னு question பண்றாங்க. ஸோ இப்போ இது யாருக்கு ஈக்குவல்னு சொன்னேன், அதாவது ரூட் இதுக்கு ஒருத்தர பவரா போட்டு, இந்த பவர் தான் ஆன்சர். சரிங்களா? let it be this is x. ஸோ இந்த பவரா போட்டால் உனக்கு என்ன கிடைக்கும்? 1728 வரும். ஸோ என்ன பண்ணலாம்? தனித்தனி பவர் எடுத்துக்கலாமா? ஆர் அதர்வைஸ் எக்ஸ்பேண்ட் திஸ். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1728 2 by LCM மெத்தட். ஓகே, ஸோ ஹவு மெனி டூஸ் தான் பசங்களா? 1 2 3 4 5 6 6 டூஸ் இருக்கு. ஸோ 2 root 3 பவர் x is equal to 2 power 6 and 3 power 3. ஓகே, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நம்மளுக்கு ரூட் 3 வேணும். இப்போ ரூட் 3 நீங்க எப்படி எழுதலாம்? 2 power 6 3க்கும் ரூட் 3க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஸோ ரூட் 3யை ஸ்கொயர் பண்ணாதான் நம்மளுக்கு 3 கிடைப்பாங்க. கரெக்ட்? ஸோ திஸ் 2 power 6 and root 3 power 6 ரெண்டு பேத்துக்குமே பவரை நான் ஒரே மாதிரி எடுத்துக்கலாமா? ஸோ வாட் இஸ் யர் ஆன்சர்? அப்போ எக்ஸ்னா என்னடாமா? எங்க எக்ஸ் யாரு? 6. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஃபைனல் ஆன்சர் என்னது? 6. ஐ ஹோப் யூ கெட் இட். If the logarithm of 3 to 4 to the base a is 4, find a. Logarithm of, அப்போ log of 3 to 4 to the base a வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அந்த a என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பார்த்தோம்? ஏக்கு பவரா 4 வந்தா அவனோட ஆன்சர் வந்து 3 to 4. ஸோ 3 to 4 சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ 3 to 4 how could you simplify? Take a big numbers. 4 கூட எடுத்துக்கோங்க. 8 1. Take 3. So this 27 or take 9. சிம்பிளா முடிச்சுக்கலாம். 9 square. Right? So இது எப்படி போடலாம்? 4 into 9 into 9. So which is nothing but, how could you write it? It's 2 square. And even எப்படி எழுதலாம்? 3 power 2 into 3 power 2. Base ஒரே மாதிரி இருக்குன்னா powers add ஆயிப்பாங்க. So it is 2 power 2 into 3 power 4. ஆனா எனக்கு இது 4ஆ மாறணுமே. எனக்கு 2 கிடையாது. I need 4. அப்போ 4ஆ மாத்தணும் என்ன பண்ணும்? இந்த 2 I can write it root 2 power 2ன்னு எழுதலாமா? Again அதுக்கு ஒரு 2 வருமா? So 3 power 4 which is nothing but root 2 power 4 and 3 power 4. So ஒரே மாதிரி எழுதிக்கலாம். 3 root 2 the whole power 4. So அப்போ அந்த a என்னடாமா? What is your a? Which means then your a is equal to 3 root 2. a ஓட வேல்யூ என்னடாமா? 3 root 2. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம்.
prove log 75 by 16 minus 2 log 5 by 6 plus log, okay, whatever. இதுக்கான first ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா log m plus log n. இந்த மாதிரி அடிஷன்ல இருக்காங்கன்னா you can take a single log and இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளைல வருவாங்க. சரிடாமா? next when it is in division, like see log of னு சொல்லி ரெண்டு நம்பர் டிவைட்ல இருக்காங்கன்னா what it implies log m minus log n. okay, next இன்னொன்னு a into log b. இதோட ஆன்சர் என்னடாமா log of b par a க்கு equal. so yes, இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். so can we use this? ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி தனியாகவே வச்சிடுறேன் ஸோ தட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் எழுதுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ யூஸ் இட் ஹியர். ஸோ லாக் ஆஃப் 17 by 16 இருக்கட்டும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்ம மேலே கொண்டு போய்க்கலாம். ஸோ லாக், ஏன்னா நம்ம இப்போ தானே பார்த்தோம் முன்னாடி இருக்கிறது யூ கேன் ரைஸ் இட் டு தி பவர். அது பவருக்கு நீங்கள் ரைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ மைனஸ் லாக் 5 by 9 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ப்ளஸ் லாக் ஆஃப் 32 by 343. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யாருக்கு ஈக்குவல்னு பாருங்க. இது வந்துட்டு லாக், எல்லாமே லாக்ல இருக்கு. ஐ கேன் டேக் இட் இண்டிவிஜுவல் லாக். ஒரே லாக நான் எடுத்தேன்னா அப்போ எடுத்தா என்ன ஆகும்? பிளஸ்ல இருக்கிறவங்க மல்டிப்ளைல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ 75 by 16 32 by 343 மல்டிப்ளைல இருக்காங்க. கீழே இருக்கிறவங்க இது வந்து டிவைட்ல இருக்கணும். So 25 by 81, which is nothing but log of 75 into 32. இது வந்து 16 and this is 243 and இது வந்து 81 by 25. சரியாடாமா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? You just cancel it. In the table cancel panna, this is 1 time and this is 2 times, right? And 75 they cancel panna, idu 1 time and idu vandu 3 time. Okay ngla? And I hope you can use 3 table. This is 7 cube. We have to find it as log 2. Whether it is divisible by 9 table, check panni parunga. So 27 varano. 27 na you will be having 4 plus 3, 7, 73. No, not as possible. Sorry, it is not 243. 243 ke 343 ni pochitana. Sorry dama. Yes, now it is divisible by 8 table போடலாம். 8 table 3 table போடுங்க. இது 1 times and this is 81 times. அப்போ 81 81 cancel ஆயிடுவாங்க. So you only have log 2. log 2 தான் நம்மளுக்கு ஆன்சரா வந்திருக்கு. சரியாடாமா? Yes. If log 2x plus log 4x plus log 16x is equal to 7 by 2, find the value of x. இப்போ லாக பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு விஷயம் காமனா இருக்குன்னா அவனை வச்சு நம்ம பண்றதுதான் பெஸ்ட். இதுல வந்து எக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இருக்காங்க. ஆனா கீழே இருக்கிற பேஸ் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பேஸ் அண்ட் பவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி? எஸ், நவ் யூ சே சேஞ்ச். இப்படிதான் log x2 log x bar 4 and log x16 இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அடுத்து என்னடா பண்ணலாம் பசங்களா? ஸோ இது 2வா? இதே 2, இதுவும் 2லே கொண்டு வரலாமா? டினாமினேட்டர் ஒரே மாதிரி வரணும்ல. ஸோ 1 by log x2 and how do you fill this up பசங்களா? இதை வந்துட்டு 2ன்னு எழுதலாம். 2 ஸ்கொயர் முன்னாடி போயிடும். log x2 plus இதை என்ன பண்ணுவீங்க? 16 எப்படி எழுதலாம்? 2 par 4ஆ? அந்த பவரை முன்னாடி
கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ ஓவராலா நம்மளுக்கு x2 காமனா இருக்கு. ஸோ யூ டேக் திஸ் அவுட் சைட், அதை நான் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ உள்ள யார் இருப்பாங்க? 1 plus 1/2 plus 1/4. So LCM என்னடாமா வரும்? When you take LCM, you will have 4 as your LCM, right? So 1 by log x2 4 plus into 2 into 2 னு பண்ணலாம். 2 plus 1 divided by 4, which is 7/4. 7/4 ah? So 7/4 into log x2 அப்படின்ற log 2x அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. தென் இதோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 7/2ன்னு. This is equal to 7/2. 7/4 log 2x பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7/2ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 7ம் 7ம் கேன்சல், இதுவும் கேன்சல் ஆனா 2 டைம்ஸ். ஸோ log 2x is equal to 2. அப்போ x என்னடாமா 1. பவர் 1 இருந்தால் தான் 2 அப்படியே கிடைக்கும். 2 power 1 is 2. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? இட் இஸ் 1. சரிங்களா? நெக்ஸ்ட் சால்வ் x power log 3x is equal to 9. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இவனை எடுங்க. சரிடாமா? அப்ளை log 3 on both sides. ஏன்னா இது பவர் 2 x இருக்கு. நம்ம பவர்ஸ் அப்ளை பண்ணா அப்ளை log 3 on both sides. ரெண்டு பக்கமும் log அப்ளை பண்ணுங்க. logங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான், ரெண்டு பேத்துக்கும் அப்ளை பண்ணா. ஸோ அப்போ log 3x பவர் log 3x which is equal to log 3 9. சரிங்களா? log 3 9 அப்ளை பண்றேன். ஒருத்தங்களுக்கு பவர்ல இருக்காங்கன்னா இந்த பவரை நம்ம முன்னாடி கொண்டு வரலாம். ஸோ log 3x into log 3x which is equal to log 3 9. log 3 9 3 ஸ்கொயர் பண்ணா 9 கிடைப்பாங்க. ஸோ அதோட ஆன்சர் 2. இதை எப்படி எழுதிக்கலாம்? log 3x3 whole square which is equal to 2. right? next இவனா இங்க ரூட் போயிருமா? ஸோ this root 2. so log 3x is equal to root 2. ஸோ அப்போ x ஓட வேல்யூ என்னது? x is equal to 3 power root 2. ஒரே நிமிஷம் பசங்களா, முன்னாடி சம்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். just 2, sorry. 2 power 2 is equal to x ல. so x is equal to 4 டாமா. சரிங்களா? சாரி, அது மிஸ்டேக் பண்ணிட்டோம். நம்மளுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 2 வருவாங்க. ஸோ தெர் ஆர் 2 ஆன்சர்ஸ். இந்த மாதிரி 2 ஆன்சர்ஸ் இருக்காங்க நமக்கு. ஓகேங்களா? எஸ், இட் குட் பி எனிதிங். டன் நெக்ஸ்ட் சம் போலாமா? கம்ப்யூட் log 3 5 log 25 7 27. சரிங்களா? இது எப்படி கண்டுபிடிப்போம்? ஓகே, see this. இப்படி ரெண்டு பேரும் மல்டிபிள் இருக்காங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி. log AC and log CB ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா நீங்க அது ஒரே லாகா கம்பைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, அண்ட் அதர் திங் என்னன்னா log C power A into B. பேஸுக்கு ஒருத்தங்க பவரா இருக்காங்கன்னா அதையும் நீ வெளியே எடுத்துக்கலாம், இப்படி நீங்க போட்டுக்கலாம். சரிடாமா? இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். So I'm using this log 3 5 and log 25 27. யாருக்கு ஈக்குவல்? log 3 5. 25 எப்படி எழுதிக்கலாம்? log 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா?
into 27. 27 அப்புறமே பார்த்துக்கலாம். 5 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? இந்த 5 ஸ்கொயர் அப்போ முன்னாடி எழுதிக்கலாம்ல. You can multiple with 1 by 2. Log of 3, 5 and log of 527. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்டா பசங்களா? What you do it? You can do it. இந்த 5ம் 5ம் ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ இது வந்து log 327 எழுதலாம். யார் 3 என்ன பண்ணா 27 கிடைப்பான்? 3 கியூப் பண்ணா 27 கிடைப்பான். ஸோ your answer is 3 by 2. What is your answer, Dama? 3 by 2. ஓகேங்களா? Next போலாமா? See this. Given that log 10 2 is equal to 0.30103, log 10 3 is equal to 0.47712, find the number of digits in 2 power 8 and 3 power 12. Okay. Find the number of digits. Fine. Okay. இவன் என்னன்னு கண்டுபிடிக்கணும், கரெக்டா? ஸோ 2 power 8, 3 power 12. என்ன பண்ணலாம்? apply log 10 on both side. log 10 apply பண்ணலாம். சரிங்களா? log 10 apply பண்ணலாம். this is your y. இதுதான் உன்னோட y. சரியாமா? take it as y which has ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு 3 டிஜிட் நம்பர், லைக் இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 3 டிஜிட் நம்பர். எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னா 3 டிஜிட்ஸ் இருக்கு. பட் இது வந்து யாருக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா எப்படி இவங்க கிடைப்பாங்க? ஹவு டு யூ ஃபைண்ட் திஸ்? ஸோ ஒரு 3 டிஜிட் நம்பர் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹவு குட் யூ ரைட் தேம்? அதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஒரு நிமிஷம் தான் பசங்களா. இதை எப்படி எழுதுவீங்க? 9 into 100 plus 99. கரெக்டா? this 9 into 10 power 2. just like இது என்னது 10 power 2. ஸோ பேசிக்கலி 10 power 2ல யார் வருவாங்க? இங்கே 3 டிஜிட்னா இங்கே 10 power 2 தானே கிடைப்பாங்க. ஸோ அப்போ அந்த லாஜிக் வச்சு நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் என்னன்னு எடுத்துக்கோங்க. டேக் இட் அஸ் n. இட் இஸ் 2 power 8 3 by 12. இட் ஹேஸ் n plus 1 டிஜிட். ஏன்னா ஒரு டிஜிட் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ n நீங்கள் எப்படி எழுதலாம்? how could you write your n? நீங்கள் உங்கள் n எப்படி எழுதலாம்? இட் இஸ் 10 raised to power n. ஒரு நம்பர் வரும் into b. அந்த சில்ட்ரெல்லாம் விட்டுருங்க. நம்ம டிஜிட்ஸ் தானே கவுண்ட் பண்ணுறோம். கவுண்டிங் ஒன்லி டிஜிட்ஸ். லைக் சில்ட்ரையை விட்டுருடாமா, நம்மளுக்கு அது 3 வரணும், அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த சில்ட்ரெல்லாம் நம்ம அப்புறமே கவுண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 10 raised to power n into b அப்படின்னு எழுதிக்கலாமா? நம்ம டிஜிட்ஸ் 3ன்ற டிஜிட்ஸ் தானே வரணும். ஸோ இப்போ 999 இருக்குன்னா நம்ம 900 சூஸ் பண்ணா கூட போதும்ல. 900லேயும் 3 டிஜிட்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதை சூஸ் பண்ணிங்கனாலே உங்களால் கண்டுபிடிக்க முடியும்ல. அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம இதை வச்சு டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். now you apply log on both side. when you apply log 10, ஏன்னா நம்ம வந்து 10 கேன்சல் பண்ணுறோம், அதுக்காக 10 அப்ளை பண்ணுறோம். log n-க்கு பதிலாக you can substitute this value. ரெண்டு பக்கமும் log அப்ளை பண்ணுங்க. log 10n என்னடாமா? log 10 power n into b. சரிங்களா? ரெண்டு மல்டிப்ளிகேஷன் தனித்தனி லாக் எடுத்துக்கலாம். ஸோ log 10 power n plus log 10 b. n முன்னாடி வந்துடும். log 10 plus log 10b. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா this answer is 1. ஸோ n plus
இதுக்கு ஈக்குவல். சரிடாமா? ஓகே தான். இப்போ try it for this one. இதுக்கு நீங்க log 10 அப்ளை பண்ணும். apply log 10 for this one. So log 10 n is equal to log 10 ரெண்டு பக்கமும் அப்ளை பண்றோம். ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்காங்க. So you can bring it down. Sorry. 3 part 1. இப்போ bring it down. 10 2 power 8 plus log 10 3 power 12. பவரை முன்னாடி கொண்டு வரலாம். 8 into log 10 2 பவர்ஸ் முன்னாடி கொண்டு வரலாம். இட் இஸ் a special property of log. 12 முன்னாடி கொண்டு வந்துடலாம். log 10 3. ஓகேங்களா? இவனோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ யூஸ் இட் ஹியர். ஸோ யூஸ் பண்ணுங்க. 8 into 0.30103 plus 12 into 0.4771. யாரா பசங்க? ஸோ மல்டிபிள் பண்ணுங்க. 8 into 0.30103. 2.40824. ஓகேவா? பிளஸ் இது என்னடாமா? 12 into 0.47712. 5.732544. You have to add with this 2.40824. 8.14078. It is approximately 8 point something. சரிங்களா? இதோட வேல்யூ இதுக்கும் நீங்க ஆட் பண்ணி சொல்லணும். ஸோ இவனுக்கு ஈக்குவல். ஸோ 8 point something, அதாவது n plus log 10b வந்து 8 point somethingல இருக்கு. சரியாடாமா? ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த b பார்த்தீங்கன்னா 1க்கும் 10க்கும் மோஸ்ட்லி நடுவில் இருக்காங்க, which is always less than, like 10 வந்தாலே 1 தான் கிடைக்கும். ஸோ which is always less than 1. இது வந்து less than 1 கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ இப்போ n point something இருக்கு, இது வந்து 8 point something இருக்கு. சரியாடாமா? ஸோ which means n is equal to 8. n is equal to 8. So அப்போ எவ்வளோ digits? number of digits எவ்வளோ? n plus 1, which is 9 digits. So எவ்வளோ digits இருக்குடா பசங்களா? it is a 9 digit number. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அதாவது அதிகபட்சம் பிக்கு வந்து 10 தான் போடுவோம். 1லேருந்து 10க்குள்ள யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இப்போ 999 நான் போட்டுன்னு வச்சுக்கோங்க. என்ன சொன்னேன்? 9 into 100. இந்த 9 தானே பி. ஸோ இந்த நம்பர் ஒரு டிஜிட் அப்படின்னாலே இந்த 0க்கும் 1க்கும் 9க்கும் நடுவில் தானே வருவான். எஸ். ஸோ அப்படி பட்சத்தில் இது வந்து லெஸ் தென் 0, 1க்கும் 10க்கும் நடுவில் வருவாங்க. லாக் 10 ஆன்சர் வந்து 1 தான். அதிகபட்சமே 10 தான், அதுவே 1 தான். அப்போ இதோட ஆன்சர் வந்து லெஸ் தென் 1 தானே. இட் இஸ் லெஸ் தென் 1. ஸோ இப்போ 0 பாயிண்ட்ல தான் வருவாங்க. அப்போ இங்க இருக்க நம்பர் தான் இன்டீஜர் நம்பர். அப்போ n தான் அந்த இன்டீஜர். இங்க நம்மளுக்கு 8 பாயிண்ட்னு வந்திருக்கு. அப்போ அந்த n தானே அந்த 8ஆ இருக்கும். ஸோ n இஸ் 8. அப்போ மொத்த டிஜிட்ஸ் வந்து 9 டிஜிட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு n plus 1 டிஜிட்ஸ் இருக்கு. ஓகேவாடாமா? ஐ ஹோப் யூ காட் இட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சம் போலாமா? If b is equal to greater than 0 and b is not equal to 1, express y is equal to bx in logarithmic form. b க்கு பவர் x போடுறோம். ஸோ இந்த logarithmic formula எப்படி சொல்ல முடியும்? log answer y. யாருக்கு? b க்கு பவர் போட்டா x. அவ்வளோதான். சரிங்களா? ஆல்சோ ஸ்டேட் தி டொமைன். டொமைன்னா என்னது? this is your domain. So domain means you have to check it for y. y க்கு நம்ம வேல்யூ சொல்றதுக்கு பேர் தான் டொமைன். ஸோ y க்கு நம்ம என்னென்னலாம் போடலாம்? இன்புட் கொடுக்குறோம்ல, லாகுக்கு பக்கத்துல கொடுக்குற நம்பர் இருக்குல்லடாமா,
அது என்னவா இருக்கணும்? It should be a set of positive numbers. இந்த y பார்த்தீங்கன்னா should be greater than 0. So இதுதான் உங்களோட domain. Your domain is positive integers. It could be any numbers. Positive numbers. Positive real numbers. Next, range of the logarithmic function. What is the range, Rama? What is range? Range தான் இதோட வேல்யூ, இந்த லாகோட வேல்யூ, அதாவது இந்த எக்ஸ், இந்த எக்ஸ் என்னவாலாம் நம்மளுக்கு கிடைக்கலாம். This x could be any number. It could be any number it will be. So it is a set of any natural numbers. It's real numbers. அவ்வளோதான். அது ஒரு நெகட்டிவ் நம்பரா இருக்கும், ஃப்ராக்ஷனா இருக்கும், இரேஷனல், வாட் எவர், பட் அது ஒரு ரியல் நம்பர். ஓகேங்களா? ஸோ கம்யூட் log 927 minus log 279 எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்ரி திங் 3க்கு மாற்றிக்கோங்க. ரெண்டு பேத்துக்குமே காமன் வந்து 3 தான். ஸோ இதை நீங்கள் எப்படி மாற்றிக்கலாம்? log 3 ஸ்கொயர் 3 cube மைனஸ், இது எப்படி எழுதுவீங்க? log 3 cube 3 ஸ்கொயர். ரைட்டா பசங்க? ஸோ இதை எப்படி மாற்றிக்கலாம்? இந்த 3 வந்து முன்னாடி வந்துடும், அண்ட் இந்த 2 முன்னாடி வந்தா பை 2ன்னு வரணும். ஸோ log 3 3 மைனஸ், இவங்களை எப்படி எழுதுவீங்க? இந்த பவர் வந்து முன்னாடி வந்துடும். ஸோ 2, அண்ட் இந்த பவர் முன்னாடி வரணும்னா பைல தான் வருவாங்க. log 3 3 log 3 3 log 3 3 ஓட ஆன்சர் வந்து 1, which means 3 by 2 minus 2 by 3. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 9 minus 4 by 6. So 5 by 6. What is your answer, Amma? 5 by 6. புரிஞ்சுதுங்களா? Yes. Next, log 8x, log 4x, log 2x. அப்படியே பார்த்ததுதான். எக்ஸ் எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ நம்ம அப்போ தான் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து எழுத முடியும். பேஸ் ஒன்றா இருக்கணும், பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது, பேஸ் ஒன்றா இருக்கணும். ஸோ இப்போ பேஸை மாற்றிக்கலாம். log 1 by x8, அண்ட் இதை வந்து log x4, இதை வந்து log x2, which is equal to 11. இதை என்ன பண்ணுவீங்க? 2 எழுதிக்கலாமா? log x2 cube log x2 square, and this is log, இது என்னடாமா? log x2 plus equal to 11. நெக்ஸ்ட் நான் இந்த 3 முன்னாடி கொண்டு வந்துடுவீங்க. log x2 plus 2 log x2 plus log x2, which is equal to 11. So take log x2 as common, Rama. So 1 by 3, 1 by 2 plus 1, which is equal to 11. சரிங்களா? So now just take LCM. When you take LCM, you will have 1 by log x2 is equal to 2 plus 3 plus 6 whole divided by 6, which is equal to 11. So it is 11. 11 cancel ஆயிடுவாங்க. log 2x into 1 by 6 is equal to 1. So log 2x is equal to 6. So x ஓட value எப்படி கண்டுபிடிப்பீங்க? How do you find your x? So your x is equal to 2 raised to power 6. So 2 raised to power 6 na 2 raised to power 5, 32, 64. So your x is equal to 64.
ஓகேவாடா பசங்களா? ஸோ உங்களோட எக்ஸோட வேல்யூ என்னது 64. நெக்ஸ்ட் log 4 2 raised to power 8x equal to log 2 log 2 8. ரெண்டு பக்கமும் எக்ஸ் இருக்கு. ஸோ நல்லா யோசிச்சு ஃபர்ஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? எல்லாமே 2க்கு மாத்திக்கலாமா? தட் வில் பி வெரி ஈஸி. ஸோ லாக் இவங்க என்ன பண்ணுங்க, 2 ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. இவங்கள 2 பார் 8x. குட். விச் இஸ் ஈக்குவல் டு 2 log 2, it is 2 cube. 3 முன்னாடி வந்துரும். 3 முன்னாடி வந்துரும். இதோட ஆன்சர் தான் உங்களுக்கு தெரியுமே 3ன்னு சொல்லிட்டு. So you can straightly write as 3. ஏன்னா 3 2க்கு கியூப் போட்டால் தான் 8 கிடைப்பாங்க. ஸோ 3 தான் ஆன்சர். இப்போ இந்த பவர் முன்னாடி வந்துடும். சரிடாமா? அகைன் இந்த 2வே நீ முன்னாடி கொண்டு வந்துடலாம். டேக் 2 திஸ் முன்னாடி. ஸோ 8x divided by 2 into log 2 2 which is equal to 2 cube. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து 1. ஸோ இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு 1ன்னு மாறும். ஸோ 8x by 2 is equal to 8. 2 cube which is 8. ஸோ 8 cancel. xோட வேல்யூ என்னடாமா 2ன்னு கிடைச்சிருக்கும். Your x is equal to 2. Got it? Next போலாமா? a square plus b square is equal to 7ab. Show that log a plus b by p is equal to 1 by 2 into log plus log p அப்படின்னு காட்டு. ஓகே டன். இப்போ apply log on both sides. Log a square plus log b square. log apply பண்ணா ப்ளஸ்ல எல்லாம் இருக்கு. யூ காண்ட் அப்ளை log. ஸோ இதை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணணும். how do we simplify it? a square plus b square minus 7ab is equal to, or a square plus நம்மளுக்கு என்னடா வேணும், நம்மளுக்கு ப்ளஸ் வேணுமா, a plus b வேணுமா? ஸோ a plus b வேணும்னா நம்மளுக்கு ப்ளஸ் 2ab வந்திருக்கணும். ஸோ 7abனா ப்ளஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும், மைனஸும் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். விச் இஸ் ஈக்குவல் டு 7ab. இங்கே இருக்க மைனஸ் இங்கே வந்தால் ப்ளஸ். ஸோ இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இஸ் ஈக்குவல் டு 9ab. இது என்னடாமா a ப்ளஸ் bb ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 9ab. ஸோ a ப்ளஸ் b-யோட வேல்யூ என்னது, ரூட் ஓவர் 9ab which is 3 root over ab. ஓகேங்களா? இதை நம்ம 3ஆல டிவைட் பண்ணணும். we need 3. so 3 root over ab divided by 3. so 3u cancel root ab. ஓகேங்களா? அதை இங்க யூஸ் பண்ணுங்க. அப்ப நம்ம கிட்ட கேட்டிருக்க என்னமா கேட்டிருக்காங்க, log a plus b by 3 யாருக்கு ஈக்குவல், log root over ab-க்கு ஈக்குவல். ரூட் எப்படி எழுதிக்கலாம், பவர் 1/2. இந்த பவர் முன்னாடி போயிருமா, log ab. ரெண்டு பேரும் மல்டிப்ளைல இருக்காங்க, தனி log எடுத்துக்கலாமா, log a plus log b. கரெக்டா வந்துருச்சாடா பசங்களா? ரைட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு வந்துருச்சா? hence we proved it, we shown it. okay, log a square bc log b square. okay fine. எல்லாமே என்னது, இண்டிவிஜுவல் லாக். ஒரே லாகா எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், எல்லாருமே மல்டிப்ளிகேஷன்ல வருவாங்க. கரெக்ட்? எவ்ரிதிங் இஸ் இன் மல்டிப்ளிகேஷன். மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும், இங்க a ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு a இங்க ஒரு a கேன்சல் ஆயிடுவாங்களா, b ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு b இங்க ஒரு b, c எல்லாமே கேன்சல் ஆயிடுறாங்க. log 1 log 1 ஓட ஆன்சர் என்னது 0. log 1 ஓட ஆன்சர் என்னடாமா
Okay, next, prove that log 10 2 plus 16 log 10 16 by 15 plus 12 log 10 25 by 24 plus 7 log 10 81 by 80 which is equal to 1. Okay. How do we prove this? எல்லாமே log 10 log 10 log 10 log 10 தான் இருக்கு. So 16 power நீங்க மேல எடுத்துட்டு போலாம் தான், but 16 power is very too much, 12 power is very too much. Okay, how do we solve this? Okay, we will see in another notes. இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். log 10 2 இது ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் சரிங்களா. 16 இருந்துட்டு போச்சும் இது என்னன்னு பண்ணலாம், log 10 16 minus log 10 15 we can split like this, correct? Plus 12 log 10 25 and minus log 10 24. And how do you write this one? Plus 7 into log 10 81 okay, பவருக்கு எடுத்துட்டு போயிடலாம். கொஞ்சம் குட்டியா பண்ணிட்டு then we'll take it. Okay ராமா? Okay, don't worry. So first இது பவருக்கு எடுத்துட்டு போயிடலாம். log 10 2 plus log 10 16 by 15 power 16. ஓகேங்களா? இது log 10 25 by 24 power 12. நெக்ஸ்ட் இவங்கள log 10 81 by 80 power 7. சரிடாமா? எல்லாமே log 10 தான். So you can take log 10 ஒரே சிங்கிள் லாகா எடுக்கலாம். அப்போ 2 into இவங்க எப்படி எழுதுவீங்க, 16 par 16 15 par 16 into இது எப்படி எழுதுவீங்க, 25 par 12 24 par 12. நெக்ஸ்ட் இது எப்படி எழுதுவீங்க, 81 par 7 80 par 7. ரைட்டாடாமா? பொறுமையாக மல்டிபிள் பண்ணுங்க. ஓகே, ஸோ log 10 எவ்ரிதிங் இதெல்லாம் கட் ஷார்ட் பண்ண முடியுமா கட் ஷார்ட் பண்ணிக்கலான்ற சரிங்களா. ஸோ இது 8 இருக்கு, ஸோ எவ்ரிதிங் 8 இருக்கா, ஸோ இப்போ இதையும் 8லயே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா. how do write 16 16 வந்து 8 2s are 16. ஸோ அப்போ 8 par 16 ஒன்று 2 par 16 ஒன்று 8 2s are ரெண்டு பேருக்கும் தனித்தனி பவர் எடுத்துக்கணும். ஓகே, ஆர் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், then we will think 8 into 2 the whole par 16 15 2 into 5 into 3 into 5 par 16. நெக்ஸ்ட் இவங்கள 5 ஸ்கொயர், ஸோ 5 ஸ்கொயர் into 12. இவங்களை எப்படி எழுதுவீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நீ 8லாம் தான் வச்சிருக்கு 8, ஸோ வேற எதுக்கும் போகாதீங்க, 8 into 3 பண்ணுங்க. ஸோ 8 into 3 நிறைய வேஸ்ல பண்ணா நம்மளுக்கு எது இருக்கோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் 81 3 தான் இருக்கு, ஸோ 81 3ல எழுதுங்க. 81 3ல எழுதுனா 3 par 4, ஸோ 3 par 4 7. அண்ட் இது எப்படி எழுதலாம், 8 into 2 into 5 8 into 2 into 5, ஏன்னா 8 இருக்கு 2 இருக்கு 5 இருக்கு. ஸோ 8 par 7 2 par 7 and 5 power 7. யாடா பசங்களா? Yes. So now we will answer this. log 10 2 into 8 power 16 2 power 16 5 power 24
3 power 28. இது என்னடாமா 3 power 16, 5 power 16, and what about this one? 8 power 12, 3 power 12, 8 power 7, 2 power 7, and 5 power 7. Okay? Yes. Now you think என்ன different numbers இருக்கு 2 இருக்கு 8 இருக்கு 5 இருக்கு 3 இருக்கு பேஸ் ஒண்ணுனா பவர்ஸ் மல்டிப்ளைல இருந்தா ஆட் பண்ணுங்க டிவைட்ல இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணுங்க ஸோ இப்போ 2க்கு பவர் என்னெல்லாம் வருது 1 அண்ட் இங்க எவ்வளவு இருக்கு 16 ஏன்னா அதெல்லாம் மல்டிப்ளைல இருக்கு பட் இங்க இருக்க 2 எப்படி இருக்கு சப்ட்ராக்ஷன்ல இருக்கு ஸோ -7 ஓகேவா நெக்ஸ்ட் டாமா 8க்கு பவர் 16 and இங்க பாத்தீங்கன்னா -12 and இங்க ஒரு -7 ஓகே எஸ் நெக்ஸ்ட் என்னடாமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 இருக்காங்க 5 power 24 கீழே பாத்தீங்கன்னா ஒரு 16 இருக்கு இங்க ஒரு 7 இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் 3 power 28 minus 16 and minus 12. Actually 28ல 16 போச்சு 12 போச்சுன்னா it get cancel இது வந்து 0 3 power 0 it is 1 அப்ப 3 ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் log 10 இங்க என்னடாமா 17ல இது போச்சுன்னா 10 2 power 10 இது என்னன்னு பாருங்க இதுல வந்து you will have 4னா 8 power -3 அப்படின்னு இருக்கும் நெக்ஸ்ட் இது பாருங்க you will have 8ல 1 போச்சுன்னா ஒரே ஒரு 5 done okay log 10 இப்போ இத அகைன் இத 2க்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் 2 cube 2 power -6 so 2 power -6னா என்ன கிடைக்கும் this 2 power 10 இது 2 cube power -3 so 2 power -9 வரும் so என்னடாமா log 10 2 power 10 minus 9 and 5 வரும் which is 2 into 5 which is 10 log 10 என்னது 1 is your answer ஓகேங்களா இது நம்ம ஆன்சர் 1 will be your answer okay next போலாமா prove a square a log b square b log c square c is equal to 1 by 8 so simple இந்த 1 by 2 முன்னாடி கொண்டு வாங்க 1 by 2 log a இந்த 2 முன்னாடி கொண்டு வந்தா 1 by 2 log b and 1 by 2 log c ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து 1 so அப்போ 1 by 2 into 1 by 2 into 1 by 2 which is 1 by 8 next prove log a plus log a square plus log b cube but so on சரிங்களா என்னடாமா ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துருங்க இது 3 முன்னாடி கொண்டு வந்துருங்க plus so on அந்த n முன்னாடி கொண்டு வந்துருங்க எல்லாத்துலயுமே you have log a common so log a வெளியே எடுத்துட்டோம்னா 1 plus 2 plus 3 up to n whole divided by 2 சரிங்களா so log a ரைட் பசங்களா இப்போ என்ன ஆகும் இவங்க வந்து n into n plus 1 by 2ன்னு எழுதிக்கலாம் ஸோ log a நான் மிஸ் பண்ணிட்டேன் log a should be there so this is your final answer
log A மிஸ் பண்ணிட்டு இருந்தோமா ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. On the free question, log x divided by y minus z is equal to log y divided by z minus x, which is equal to log z by x minus y. Then prove that x, y, z is equal to 1. சரி, ஓகே. எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? Then prove that x, y, z is equal to, take everything k. k ன்னு எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் k ன்னு எடுத்துக்கோங்க. log x is equal to அப்ப என்னது k into y minus z. அடுத்தது என்னது log y என்னது k into z minus x. and அப்ப log z என்னடாமா k into x minus y க்கு equal. சரிங்களா? நம்மளுக்கு x, y, z ப்ரூஃப் பண்ணும். so what is log of x, y, z? அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. log of x, y, z னா என்னது log x plus log y plus log z. so இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ky minus kz minus kx plus kx minus ky. அப்போ இவனும் இவனும் கேன்சல், இவனும் இவனும் கேன்சல், இவனும் இவனும் கேன்சல், எல்லாமே 0. சரிங்களா? log is 0. log எப்ப 0 ஆகும்? இங்க இருக்க நம்பர் நம்மளுக்கு 1 இருந்தா தானே 0, ரைட்? அப்படின்னா என்னடா அர்த்தம்? which means xyz வந்து நம்மளுக்கு 1 அப்படின்னு அர்த்தம். so your xyz is equal to 1. next, log 2x minus log 1 by 2x. how do we do this sum? இது எப்படி பண்றது? log 2x. சரிங்களா? இது என்னடாமா? இதை நீங்க எப்படி எழுதிக்கலாம்? log 2 power minus 1 ன்னு எழுதிக்கலாமா? கரெக்ட்? ஸோ இந்த 2 power minus 1 இந்த minus 1 முன்னாடி போங்க, டிவைட்ல வருமா? ஸோ டிவைட்ல வந்து எப்படி எழுதுவீங்க? log 2x. how do you write it? this plus 3 into ஏன் plus 3 ஆச்சு? minus 3 divided by minus 1 பண்ணுவோம். so this log 2x ன்னு மட்டும் இருக்கும். சரிங்களா? so it become plus 3. so log 2x plus 3 log 2x. இங்க அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? 4 log 2x இருக்காங்க, which is equal to 6. இங்க இருக்க 4 இங்க வந்தா divide. so log 2x is equal to 3 by 2. so அப்ப x என்னடாமா? how do you find your x? க்கு 3 by 2 பவரா போட்டா x க்கு ஈக்குவல். so you can take cube powers. so 8 ன்னு மாறும். 8 power 1 by 2 is equal to x. so your x is equal to root 8 or 2 root 2 அப்படின்னு எப்படி வேணா வச்சுக்கலாம். so your x is equal to 2 root 2. okay வாடாமா? next போலாமா? solve log 5 minus x is equal to x square minus 6x plus 65, which is equal to 2. ஓகேங்களா? how do we solve the sum? solve this or log தானே, சிம்பிளி யோசிச்சுக்கோங்க. இவனுக்கு இவனை பவரா போட்டா 5 minus x whole square is equal to x square minus 6x plus 65. கரெக்டா? இது ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 25 plus x square. நம்மளுக்கு ரெண்டு பேர் சேம் வந்திருக்கணும். they are having 65. minus 10x equal to x square minus 6x plus 65. x square cancel ஆயிரும். இங்க இருக்க 25 இங்க போனா 65, which is 40. and இங்க வந்து இது plus. so இப்போ minus 4x is equal to 40.
அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது -10. Then what is your x term? Your x is equal to -10. So that's it. This section ends here. சரியாடா பசங்களா, உங்களுக்கு அவ்வளோதான், நம்ம செகண்ட் சாப்டர் முடிச்சாச்சு. ஸோ let me start from third chapter. அண்ட் எல்லாருமே வீடியோ சூப்பராக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க்ஸை போட மறந்துடாதீங்க. ஸோ IVST 2026 ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிங்க் இது வந்து ஃப்ரீ தான். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு மேம் நான் கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம்லாம் எழுதணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்காகவும் எழுதலாம், ஆஸ் வெல் அஸ் இதை வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம்ல, நம்ம புக்கை தாண்டி ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி தெரிஞ்சுக்கிறக்காகவும் இந்த எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது, அதை நாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது வந்து ஃப்ரீ தான். ஆக்சுவலி இந்த எக்ஸாம் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, JN நீட்டில் 90% ஸ்காலர்ஷிப்போட நீங்கள் இந்த எக்ஸாம் சூப்பராக எழுதினீங்கன்னா நம்மளோட வேதாந்தத்தில் நடக்கிற JE ஆர் நீட்டில் 90% ஸ்காலர்ஷிப்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட வெற்றி நீட் பேட்சஸ். ஸோ யாராவது நீட் வந்துட்டு நான் ஸ்கூலோடவே இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து 90% ஸ்காலர்ஷிப்புக்கு நம்ம IVST டெஸ்ட் எழுதிப்போம். இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சென்டர்ஸ் வித் அவங்களோட காண்டாக்ட் நம்பர். என்கொயரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணலாம். அண்ட் இதை வந்து நம்ம உண்மையிலே சொல்லுவோம், எந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்லேயும் இல்லாத ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் உங்களுக்கு வேதாந்தூரில் இருக்குது. ஸோ யூ கேன் ட்ரை இட். உங்களுக்கு உண்மையிலேயே JE நீட் கிளியர் பண்ணணும் ஆசை இருக்குது, ஃபஸ்ட்லேருந்தே நான் படிக்கணும், நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக நான் டாக்டர் தான் ஆக போகிறேன், இல்லை நான் IIT கிராஜுவேட் தான் ஆக போகிறேன் அப்படின்னு டிட்டர்மைண்டாக இருக்கீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்கிரிப்ஷன், இதோட சென்டர்ஸ், எந்தெந்த சென்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த செக்ஷன்ஸ் ஒரு PDFும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.